ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவி அழகு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உள்ளன் நூலை வச்சு ஒரு சூப்பரான ரோஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இந்த உள்ளன் நூல் ரோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் நீங்கள் ஸ்வெட்டர்லாம் வச்சு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். தலையில் போடுற குள்ளால் வச்சு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் ஹேர் பின்னை நம்ம ஜாயின் பண்ணி அப்படியே ஹேரில் குத்தினா கூட ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த ரோஸ் செய்கிறதுக்காக ஆரஞ்சு கலர் நூல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரில் நீங்கள் இந்த ரோஸ் செய்யலாம். அடுத்ததாக இந்த ரோஸை செய்கிறதுக்காக க்ரோஸா ஊசின்னு சொல்லி கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் பல விதமான நம்பர்ஸில் வச்சுருப்பாங்க. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் உள்ளன் நூலை வச்சு இந்த மாதிரி தான் நீங்கள் முடிச்சு போட்டுக்கணும். இப்படி அவுத்தோன்னா அதை அவுந்துடணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்குள்ளே இந்த ஊசியை விட்டு டைட் பண்ணிக்கணும். இந்த ரோஸ் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு செயின் போட்டுக்கணும். செயின் பின்னல்னு சொல்லுவாங்க. நூலை ஒரு சுற்று இப்படி சுற்றிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணின ஓட்டைக்குள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். மறுபடியும் இன்னொரு சுற்று இப்படியே ஒவ்வொரு டைம் இப்படி சுற்றி சுற்றி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இதில் அப்படியே விட்டு விட்டு எடுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பின்னல் மாதிரி தான் வரும். நம்ம ஜடை போடுவோம் இல்லையா, அந்த ஜடை பின்னல் மாதிரியே வரும். மெயினாக கற்றுக்க வேண்டியது இந்த செயினை தான், செயின் பின்னல் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது. நீங்கள் புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் இந்த செயின் பின்னலை மட்டுமே நீங்கள் முதல்ல நல்லா கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக இந்த மாதிரி பூக்கள்லாம் செய்கிறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதை பொறுமையாக செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் இது. இதே மாதிரி இந்த பின்னல் மாதிரியே நம்ம 61 டைமு நம்ம பின்னி எடுத்துக்கணும். நீங்கள் பின்னும் போதே எண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா பின்னினதுக்கு அப்புறம்னாலும் நீங்கள் இதை எண்ணிக்கணும். மொத்தமாக 61 டைமு நீங்கள் இந்த மாதிரி பின்னி எடுத்துக்கணும். நான் மொத்தமாக 61 பின்னல் நான் போட்டுட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இது கூடயே 61 விட்டுட்டு இது கூடயே எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 5 நீங்கள் போடணும். இப்போ ஒரு 5 பின்னல் நான் போட்டுட்டேன். இப்போ அந்த 5 பின்னலை விட்டுட்டு 6ஆவதாக இருக்கிற அந்த ஓட்டையில் நீங்கள் ஊசியை நுழைச்சிக்கணும். ஒரு சுற்று சுற்றிட்டு ஆறாவதாக இருக்கிற ஓட்டையில் இந்த மாதிரி நீங்கள் நுழைச்சிட்டு மறுபடியும் ஒரு சுற்றி உள்ளே விட்டு எடுக்கணும்.
எடுத்தீங்கன்னா மொத்தமாக 4 இது இருக்கும். 4 விட்டுட்டு 2 எடுக்கணும், 2 விட்டுட்டு 1 எடுக்கணும். இப்போ இது ஒரு ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ அடுத்ததாக 2 ஓட்டையை விட்டுட்டு 3வது ஓட்டையில் நீங்கள் விடணும். ஒரு சுற்று சுற்றிட்டு 3வது ஓட்டையில் எண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் விடுங்க. அப்புறம் ஒரு சுற்று சுற்றி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா 3 இது இருக்கும். 3 விட்டு 2 எடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக 1. இப்போ உங்களுக்கு 2 ரவுண்டு ஷேப் வந்திருக்கும். அடுத்ததாக ஒரு 3 செயின் போட்டுக்கணும். 1 2 3 3 செயின் போட்டுட்டு இப்போ ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம ஏற்கனவே விட்டோம் இல்லையா, அதே ஓட்டையில் விடணும். விட்டுட்டு ஒரு சுற்று சுற்றணும். சுற்றி எடுத்திங்கன்னா 3 நூல் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்ததாக ஒரு சுற்று சுற்றுங்க. சுற்றிட்டு 2 நூல் எடுக்கணும். இப்போ அதை எடுத்துட்டா 1. இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ரோஸ் வந்து ரொம்ப அழகாக கரெக்டாக வந்துடும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், 2 ஓட்டையை விட்டுட்டு 3வது ஓட்டையில் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரியே அதே மாதிரி பின்னல் போடுங்க. அதுக்கப்புறம் 3 செயின் போட்டுட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம ஏற்கனவே விட்டோம் இல்லையா, அதே ஓட்டையில் விட்டு எடுத்துடணும். எடுத்திங்கன்னா 3 நூல் வரும். 3 2 ஆக்கணும், 2 1 ஆக்கணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தான் நீங்கள் போடணும். ஒரு சுற்று சுற்றிட்டு 1 2 3 3வது ஓட்டையில் விடணும். விட்டுட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்தீங்கன்னா 3. இப்போ 2. அடுத்ததாக 1. இப்போ 3 செயின் 1 2 3 3 செயின் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம ஏற்கனவே விட்டோம் இல்லையா, அதே ஓட்டையிலே விடணும். இப்போது 3 நூல் வந்துருச்சு. 2 1. இப்போ ஒரு சுற்று சுற்றிட்டு 3வது ஓட்டையில் விடணும். மூணாவது ஓட்டை. ஃபஸ்ட்டு வந்த ரவுண்டு மட்டுமே 5 செயினுக்கு அப்புறம் 6வது ஓட்டைக்குள்ளே விட்டு செஞ்சோம். மற்றது எல்லாமே 3வது ஓட்டையில் விட்டு விட்டு நம்ம செய்யணும். அதே மாதிரி ஒரு ஓட்டையில் 2 டைம் நம்ம செஞ்சு முடிக்கணும். முடிச்சுட்டு அடுத்ததாக தொடங்கிறது 2வது ஓட்டையை விட்டு 3வதில் தொடங்கணும். தொடங்கி 3 செயின் போட்டுட்டு மறுபடியும் அதே ஹோலில் விட்டு எடுக்கணும், எடுத்து முடிக்கணும். இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே செஞ்சு முடிக்கணும். இதை நான் முதல்லையே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்களா இருந்தால் ரொம்ப பொறுமையாக கவனித்து இதை செய்யணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய வேலை மாதிரி தோணும். ஆனால் இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு.
இதே மாதிரி தாங்க எல்லா பின்னலுமே போடணும். லாஸ்ட்டாக ஒரு 3 செயின் இருக்கும்போது இது முடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 3 செயின் இருக்குது. இந்த 3 செயின் தான் நமக்கு லாஸ்ட்டாக முடிக்கக்கூடியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கும். நீங்கள் பின்னி முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டு 3 செயின் தான் இருக்குது. இந்த 3 செயினை நம்ம முடிச்சிடலாம். ஒரு சுற்றிட்டு 3ஆவது ஓட்டையில் இதை விட்டுறலாம். விட்டு இந்த நூலை எடுக்கணும். எடுத்துட்டா 3 நூல் இருக்கும். அதை ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா 2 நூல். அடுத்ததாக ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா 1 நூல். அடுத்ததாக 1 2 3 செயின் போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு மறுபடியும் அதே ஓட்டையில் விடணும். விட்டுட்டு சுற்றி எடுக்கணும். இப்போ 3 வந்திருக்கும். இப்போ இதை சுற்றி எடுத்தோன்னா 2 வரும். இப்போ அதையும் விட்டு எடுத்தோன்னா 1. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 செயின் போட்டுட்டு இதை அப்படியே திருப்பிக்கங்க. ஒரு சுற்றிட்டு அப்படியே நீங்கள் இதை திருப்பிடணும். இப்படி தான் நம்ம போட்டோம். அதை இப்படி இந்த சைடில் திருப்பிடணும். திருப்பிட்டு இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, பெரிய ஹோல், இதுக்குள்ளே நம்ம விடணும். இனிமேல் வந்து இதுக்குள்ளே விட்டு நம்ம பின்னல் போட போகிறோம். விட்டுட்டு ஒரு சுற்றணும். 3 இருக்கும். 3 விட்டு எடுத்தோன்னா 2 விட்டு எடுத்தோன்னா 1. இதே மாதிரி அந்த பெரிய ஓட்டையில் விட்டு நம்ம இந்த பின்னலை ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். மொத்தமாக இதுக்குள்ளே 6 டைம் விட்டு நம்ம எடுக்கணும். ஒரே ஓட்டையில் மொத்தமாக 6 டைம் விட்டு இந்த பின்னலை பின்னி எடுக்கணும். இப்போ முடிஞ்சிருச்சு 6 இது. இப்போ அடுத்ததாக பக்கத்திலே ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் சுற்றக்கூடாது. காட்டுறேன் பாருங்கள். இந்த ஓட்டை தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கும். இதில் நூல் சுற்றாமல் அப்படியே டைரெக்டாக ஊசியை உள்ளே விடணும். விட்டு இப்படி எடுத்தோன்னா 2 நூல் வரும். 2 நூலை எடுத்துடணும். விட்டு எடுத்தோன்னா 1. அவ்வளோதான். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஓட்டையில் நம்ம விட போகிறோம். இதுலேயும் நம்ம முதல்லையே பின்னல் போட்ட மாதிரி 6 டைமு இந்த பின்னலை பின்னி எடுக்கணும். 1 2 முடிஞ்சிச்சு. இது 3. அடுத்ததா 4.
அடுத்ததாக 5, இன்னும் ஒரு டைம் விடணும். ஆறு டைமு பின்னலை போட்டு முடிச்சுட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் நூல் சுற்றாமல் அப்படியே ஊசியை விட்டுட்டு ஒரு நூலை இழுத்தோன்னா 2 வரும். அதை அப்படியே எடுத்தோன்னா 1. அடுத்ததாக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஓட்டை, இது வி ஷேப்பில் இருக்கும். இந்த ஓட்டையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இப்போ 8 டைமு நம்ம விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 மட்டுமே 6 டைமு, மற்றது எல்லாமே 8 டைம் நம்ம இப்போ இந்த ஓட்டையில் விட்டு இந்த பின்னலை பின்னி முடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 6, அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே 8. லாஸ்ட்டு எண்டிங்கில் வந்து ஒரு 2 ஓட்டை விட்டுறணும். அந்த 2 ஓட்டை வந்து 10 பின்னல் போட்டு முடிக்கணும். பின்னர் எல்லாமே ஒரே மெத்தடு தான். நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் கவனமாக எண்ணி போட்டுக்கோங்க. 8 பின்னல் வந்துருச்சுன்னா நீங்கள் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் சுற்றாமல் உள்ளே விட்டு எடுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும், நல்லா அழகாக ஒரு பூ ஷேப்பில் வந்திருக்கும். அந்த ஒரு ஓட்டையில் கீழ் உள்ள ஓட்டையில் எந்த நூலுமே விடாமல் எடுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக கீழே இறங்கி மேலே ஏறி வரும். அந்த ஷேப்பை நீங்கள் வந்து நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஓட்டையும் லாஸ்ட்டில் இந்த ஓட்டையும் இந்த 2 ஓட்டை இதுக்கு மட்டுமே நம்ம 10 பின்னல் வச்சு பின்னணும். மற்றதில் எல்லாமே 8. ஸ்டார்டிங்கில் வந்து 6, முடிக்கிறதுல வந்து 10, நடுவில் இருக்கிறது எல்லாமே 8 பின்னல். நூலை சுற்றக்கூடாது. இந்த ஓட்டையில் அப்படியே டைரெக்டாக ஊசியை விடணும். விட்டு ஒரு நூல் மட்டும் இப்படி இழுத்து எடுத்திங்கன்னா 2 நூல் வரும். இந்த 2 நூலை உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா 1. இதுதான் வந்து அந்த பூக்கு நல்லா மேலிருந்து கீழ் வர ஷேப்பை கொடுக்கக்கூடியது. இப்போ இது பெரிய ஓட்டை. இந்த பெரிய ஓட்டையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி 8 பின்னல் வந்து நீங்கள் பின்னி முடிச்சிருங்க. இந்த ரோஸுக்கு நான் வந்து இலையெல்லாம் இப்போ நான் செய்யலை. ஏன்னா இதுவே உங்களுக்கு முதல்ல பார்க்குறவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரோஸை மட்டும் பின்னி முடிங்க. அடுத்த வீடியோவாக நான் இந்த இலையை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 2 ஓட்டை இதில் மட்டும் 10 பின்னல் போட்டுக்க போகிறேன். ஒரு நூலை சுற்றிட்டு 3 வந்திருக்கும். இப்போ அதை இழுத்திங்கன்னா 2. இப்போ அதையும் சுற்றி இழுத்திங்கன்னா 1. ஒரு பின்னல் முடிச்சிட்டேன். இது 2வது பின்னல். ரெண்டு முடிஞ்சு, இது 3. அடுத்ததாக 4. அடுத்ததாக 5.
6 7 8 9 எண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை பின்னல் பின்னிருக்கீங்கன்னு எண்ணி பார்த்துக்கங்க. இப்போ நான் இன்னும் 1 போடணும். 10 இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிற சின்ன ஓட்டையில் நூலை சுத்தாமல் ஊசியை அப்படியே விட்டு எடுக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போது இந்த ஓட்டையில் மறுபடியும் நம்ம 10 டைமு நூலை சுற்றி எடுக்கணும். ஒன்று 2 3 இது 4வது டைமு. 5 6 7 8 9 10 இப்போ 10 டைம் போட்டு இதை முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இதை முடித்து இழுத்துறணும். இந்த மாதிரி இழுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நூல் வேணுமோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு விட்டுட்டு நூலை கட் பண்ணிடணும். இந்த நூலை வச்சு தான் நம்ம இந்த ரோஸை லாஸ்ட்டில் தச்சு முடிக்க போகிறோம். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நூல் விட்டுருங்க. ரொம்ப கம்மியாக கட் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக இந்த பெரிய நூல் கண்டோட நூலை இழுத்துட்டிங்கன்னா வந்துடும். இதை டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த பூ வந்து உருகவே உருகாது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் செஞ்சோம் இல்லையா, அந்த நூல் இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் செஞ்சது. இதுதான் வந்து நம்ம கடைசியாக முடித்தது வந்து பெரிய நூல் இருக்கும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணினது வந்து சின்ன நூலாக இருக்கும். இந்த சின்ன நூலை நம்ம தேவையில்லாதது அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டார்ட் பண்ணினது வந்து 6, முடித்தது வந்து 10 இருக்கும். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படியே தான் ரோல் பண்ணி இதை கொண்டுட்டு வரணும். இப்படியே நீங்கள் சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகான ரோஸ் உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அந்த சுருண்டு இருக்கிறதெல்லாம் நல்லா கரெக்டாக நிமித்தி விட்டுட்டு, இந்த மாதிரி நிமித்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி கொண்டுட்டு வாங்க. நீங்கள் வந்து இதில் குட்டி ரோஸ் வேணும்னா கூட 31 செயின் போட்டு நீங்கள் செய்யலாம். இது வந்து 61 செயின். இன்னும் ரொம்ப பெருசாக வேணும்னா நீங்கள் 91 செயின் கூட போட்டு நீங்கள் செய்யலாம்.
பார்த்திங்களா ரொம்ப அழகாக வந்துருச்சு. இது வந்து ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் நார்மல் சைஸில் இருக்கும். இதில் நீங்கள் லப்பர் பேண்ட் மாட்டி கூட நீங்கள் பின்னலில் மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேர் பின்னை மாட்டி கூட சைடில் நீங்கள் அப்படியே குத்திக்கலாம். இப்போது இதை லாஸ்ட்டாக இதை தச்சு முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசியாக நான் எடுத்திருக்கேன். இந்த ஊசிக்குள்ளே தான் இந்த உள்ளன் நூல் போகும். இப்போது இதை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு மேல் இருக்கிற ஹோல் கீழேருந்து விட்டோன்னா அந்த மேலே இருக்கிற இந்த ஹோல்குள்ளே வரணும் ஊசி. வந்துட்டு அதுக்கப்புறம் அதே இடத்துல பக்கத்துலேயே நீங்கள் குத்தி உள் பக்கமாக கொண்டுட்டு போகணும். அசிங்கமாக இல்லாமல் நீங்கள் இதை கரெக்டாக தச்சு எடுத்துகிட்டு போகணும். இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக வந்துடும். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு இடத்துல குத்தி நீங்கள் மேலே கொண்டுட்டு வரணும். மறுபடியும் உள் பக்கமாகவே குத்தி எடுத்துகிட்டு போகணும். இதில் கரெக்டாக எல்லா அடுக்குகளுமே கரெக்டாக கோர்த்து எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம மேலேருந்து உள்ள நூலை எடுத்துகிட்டு போகும்போது. இப்போ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இந்த ஹோல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பக்கமாக நீங்கள் விட்டு இந்த இதை முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். சுற்றி சுற்றி அங்கங்கே ஒரு 2 இடத்துல நீங்கள் இந்த மாதிரி தச்சு எடுத்தாவே போதுமானது. இது வந்து நான் ஹேர் பின் சொருகிறதுக்காக ஒரு சின்ன நூலை விட்டு இந்த மாதிரி நான் கோர்த்து எடுக்கிறேன். இந்த கேப்பில் நம்ம ஹேர் பின்னை உள்ளே விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஊசி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஓட்டைக்குள்ளே விட்டு இந்த முடிச்சு போட்டு எடுத்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக தயாராகிடுச்சு நம்மளோட உள்ளன் நூல் ரோஸு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இந்த ரோஸ் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த உள்ளன் நூலை வச்சு நிறைய வேறு வேறு மாடல் பூக்கள், பேண்டு, பொம்மையெல்லாம் கூட செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.